ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஐ நோபடிங்கிற ஒரு சாதாரண மனுஷன் படத்தை அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரே ஒரு சம்பவம் அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி தலைகீழாக திருப்புது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 17 கோடி ரூபாய் பணம், அதை சுற்றி நடக்கிற துரோகம், கடத்தல், த்ரில்லிங் சம்பவம் தான் இதையெல்லாம் தான் பார்க்க போகிறேன். கதையை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நேரத்தை வீணடிக்காமல் வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் வந்து ராஜீவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கையில் துப்பாக்கியோட ஒரு பேங்க் வாசலில் நின்றுட்டுருக்காரு. அவனோட முகத்தில் வந்து ஒரு பதற்றம். கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் பேங்க்குள்ளே போகிறான். அப்போ பார்த்து எதிர்பாராத விதமாக முகமூடி அணிஞ்சிட்டு 3 கொள்ளையர்கள் வந்து பேங்க்குள்ளே வந்து புகுந்து துப்பாக்கி முனையில் வந்து மொத்த பணத்தையும் வந்து சூறையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ராஜீவனை கண்ணில் வந்து துணியை கட்டி அவனையும் வந்து பிணையாக வந்து கூடவே கடத்திட்டு போகிறாங்க. போலீஸ் தூரத்தில் கொள்ளையர்கள் பணத்தை எங்கே பதுக்குறாங்கன்றது தெரியாமல் பதறாங்க. வழியில் காரை நிறுத்தி ட்ரெஸ் மாற்றுறாங்க. ஆனால் வந்து அப்படிங்கிறது கூட போலீஸ் அதிகாரி அங்கே வராரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த போலீஸ் அதிகாரி ஆனஸும் வந்து அந்த கொள்ளையரோட ஒரு கூட்டாளி தான். ஆனால் சைகையாலேயே வந்து என் ஜீப்பு டயரை வந்து பஞ்சர் பண்ணிவிட்டு தப்பிச்சு போங்கன்னு சொல்கிறான். கொள்ளையர்களும் அப்படியே வந்து பண்ணிவிட்டு ராஜீவனை நடுத்தருவில் இறக்கி விட்டு வேறு ஒரு காரில் தப்பிச்சு போகிறாங்க. அப்போ தான் வந்து கொள்ளையன் ஒருத்தனுக்கு ஞாபகம் வருது, அவனோட ஐடி கார்டு வந்து காணாமல் போச்சுன்னு. அது ராஜீவ் கிட்டே இருக்கும்னு சந்தேகப்பட்டு காரை வந்து ராங் சைடில் வந்து ரொம்ப வேகமாக வந்து திருப்புறாங்க. அவ்வளோதான், பயங்கரமான ஆக்சிடெண்ட். 3 கொள்ளையர்கள் வந்து ஸ்பாட்லேயே வந்து டெத். ஆனால் இன்னொரு பக்கம் ராஜீவன் பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அப்புறமா குணமாகி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ராஜீவனை அவனோட மனைவி மீரா சுத்தமாக வந்து மதிக்கவே இல்லை. கடுமையாக வந்து கோவப்படுறாங்க. ராஜீவனுக்கு ஜியா, ஆம்லான்னு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த சின்ன மகள் ஆம்லாவுக்கு தான் தன் அப்பானா ரொம்ப உசுரு. ஆம்லா வந்து அப்பா அன்னைக்கு பேங்க்கில் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்டப்போ ராஜீவன் அவளுக்கு ஒரு ஆம முயல் கதையை வந்து சொல்கிறான். ஆனால் அந்த கதைக்கூட ஒரு பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. உண்மையிலே மீராவுக்கும் அந்த பேங்க் மேனேஜருக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அவனை கொல்றதுக்காக தான் ராஜீவன் வந்து கையில் துப்பாக்கியோட பேங்க்குக்கு போகிறான். ராஜீவன் சொன்ன கதையை வச்சு மீராவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போலீஸ் விக்ரம் வந்து ராஜீவன் வந்து விசாரணை கூப்பிட்றாங்க. பேங்க்கில் கணக்கே இல்லாதவன் ஏன் துப்பாக்கியோடு அங்கே போனான், அன்றைக்கி ஏன் அவ்வளோ பதட்டமாக இருந்தான்னு சொல்லி விக்ரமுக்கு ராஜீவன் மேலே பயங்கரமாக சந்தேகம் வருது. உடனே மீரா அங்கே வந்து என் மேனேஜரை தொடர்பை பற்றி ராஜீவனுக்கு தெரிய வந்தது, அவனை கொள்ள தான் வந்து அங்கே வந்தான்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டு போலீஸ் அவங்கள வந்து அனுப்பி வச்சாலும் செய்தி வந்து காட்டுத்தீயாக பரவுது. கொள்ளையர்கள் இறந்துட்டாங்க, ஆனால் அது 17 கோடி ரூபாய் பணம் எங்கே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லோரும் வந்து அந்த பணம் ராஜீவன் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவன் போகிற இடம் எல்லாம் வந்து ஆளுங்களை துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜீவன் மகள் படிக்கும் பள்ளியை மாநகராட்சியில் வந்து 17 கோடி வச்சுருக்கேட பாட்டி பணம் ஒரு 10,000 ரூபா கொடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. பயந்து போன ராஜீவன் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறான். ஆனால் இது மக்களோட சந்தேகத்தை வந்து இன்னும் அதிகமாகுது. மக்களோட தொல்லை தாங்காமல் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் ஆனஸும் வந்து உதவ ராஜீவன் வந்து சம்மதிக்கிறான். ஆனால் வந்து ஆனஸ் மேலேயும் வந்து சந்தேகம் வர ராஜீவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா பணத்தை தேடி சில ரவுடியை வந்து வீட்டை அடித்து நொறுக்கி வச்சுருக்காங்க. ஆத்திரமடைந்த ராஜீவன் அவங்கள வந்து போட்டு வெடுக்கிறான். வெளியே வந்தால் அவனோட கார் மோதி ஒரு ஆட்டோ வந்து விபத்துக்குள்ளாகுது. அங்கே கூடி இந்த மக்கள் எல்லோரும் வந்து 17 கோடி வச்சுருக்கேன்னு தானே நீன்னு சொல்லி ராஜீவன் வந்து கொடூரமாக வந்து அடித்து துவைக்கிறாங்க. ரத்த காயங்களோட வீட்டுக்கு வர ராஜீவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. அவனோட மனைவி மீரா விவாகரத்து பேப்பரை வந்து நீட்டுறான். விரக்தியை உச்சத்துக்கு போன ராஜீவன் கண்ணீரோடு அதில் கையெழுத்து வந்து போடுறான். இன்னொரு பக்கம் வந்து கொள்ளையர்கள் தப்பிய பாதையில் வந்து ஒரு டொனேஷன் பாக்ஸ் பணம் வந்து கிடைச்சதை ஆனஸுக்கு வந்து தகவல் வருது. அப்போ தான் வந்து ஆனஸுக்கு தெரிய வருது அந்த 17 கோடியும் வந்து அந்த தான பெட்டியில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே ராஜீவன் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் வந்து பதுக்கி வச்சிடுறான். அதை அவனோட மனைவி மீரா பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அப்போ ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு பேப்பர் போடுற வந்து ராஜீவனை ஃபோனில் கூப்பிட்டு, உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உன்னை மிரட்டலை காப்பாற்ற கூப்பிட்றேன், உன் வீட்டை சுற்றி ஆபத்து இருக்குதுன்னு எச்சரிக்கிறேன். உடனே ராஜீவன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். ஜேக்கப்புக்கு 70 லட்சம் தரேன்னு சொல்லி தான் கூட்டாளியாக்குறான். மக்களோட கவனத்தை திசை திருப்ப தான் மூத்த மகள் ஜியாவை வந்து நீ போலியாக கடத்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஜேக்கப்பும் ஒரு திருட்டுக்காரரை போய் ஜியாவை கடத்த போகிறான். ஆனால் அங்கே தான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து காத்துட்ருக்கு. ஜேக்கப் கடத்துகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வேறு யாரும் வந்து ஜியாவை கடத்திட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் ஆனஸும் அவனோட மச்சான் சங்கரும் தான் இந்த சதியை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ராஜீவன் 17 கோடியை மறைச்சி வச்சுருந்த அதே திருட்டுக்காரையும் வந்து சங்கர் வந்து தூக்கிட்டான். மகளுக்காக மீரா ரோட்டில் இறங்கி வந்து போராடுறாங்க. செய்தி மீடியாவோட பரவி முதலமைச்சர் வரைக்கும் போகுது.
சிஎம் ராஜீவனை கூப்பிட்டு பேசும்போது, எனக்கு என் மகள் வேணும் சார், என் மேலே இருக்கிற பழியும் துடைக்கணும்னு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கைதாகப்பட்டிருந்த ராஜீவன் வந்து தன் மகளை காப்பாற்ற வந்து அங்கே இருந்து மொத்த போலீஸையும் வந்து அடிச்சுட்டு அசிங்கப்படுத்தி விட்டு தப்பிக்கிறான். ஜேக்கப் கொடுத்த தகவலை வச்சு சங்கரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அடைச்சி வச்சுக்கப்பட்டிருந்த தன் மகளை வந்து பார்க்குறான். ஆத்திரத்தை உச்சத்துக்கு போன ராஜீவன் வந்து சங்கரையும் அங்கே வர ஆனஸையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணி தன் மகளை வந்து மீட்கிறான். கடைசியில் ஆனஸ் குரூப்பை வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணுது. அரசு அதிகாரப்பூர்வமாக வந்து ராஜீவன் நிரபராதின்னு அறிவிக்குது. ஊர் மக்கள் எல்லோரும் வந்து ராஜீவன் குடும்பத்தை வந்து பரிதாபமாக வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் அறைக்குள்ள போனால் வந்து அங்கே தான் வந்து அந்த மாஸ்டர் ட்விஸ்ட்டு. அந்த 17 கோடி ரூபாய் பணம் இன்னும் ராஜீவன் கிட்ட தான் இருக்குது. அதே அறையில் பத்திரமா இருக்குது. சொன்னபடியே ஜேக்கப்க்கு 70 லட்சத்தை வந்து ராஜீவன் கொடுக்குறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜேக்கப் தான் மகளோட மருத்துவ செலவுக்காக வாங்கின கடனை அடைக்க தான் அந்த பணம் உதவுது. 17 கோடி பணத்தோட தன் குடும்பத்தோட யாருக்கும் சந்தேகம் வராதபடி ராஜீவன் கெத்தாக வாழ்கிறதோட இந்த படம் வந்து முடியுது. கேட்கவே செம த்ரில்லிங்காக இருக்குல்ல. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மாஸ்டர் பிளான் மாற்றத்தினால இந்த படத்தோட ஹைலைட்டு. இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.